ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஏப்ரல் 11 இன்னைய தினம் குபேர கிருத்திகை விரதம். முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு நாள். இந்த நாளில் ஒரு பிடி கொண்டை கடலை ₹1 நாணயம் இருந்தால் போதும், வேண்டிய எல்லாம் உடனே கிடைக்கும். முருகப்பெருமானுக்கு முதல்ல உருவான திருநாமம் கார்த்திகேயன். 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் அப்படிங்கிற பெயர் வந்துச்சு. கார்த்திகை பெண்களை சிறப்பு செய்வதற்காக தான் சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட விரதம் கிருத்திகை விரதம் அல்லது கார்த்திகை விரதம். யார் ஒருத்தவங்க ஒரு வருடம் முழுக்க வரக்கூடிய கிருத்திகை விரதத்தை முறையாக இருக்காங்களோ அவங்களுக்கு முருகப்பெருமான் என்ன வரங்கள் கேட்டாலும் கொடுப்பார் அப்படிங்கிறது பெரிய நம்பிக்கை. சஷ்டி விரதம் மாதிரியே கிருத்திகை விரதமும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விரதம். கிருத்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருந்து முருகனை வழிபடுறவங்களுக்கு சகல நலன்களும் கிடைக்கும். முடிஞ்சா கிருத்திகை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு 6 வகையான நெய்வேத்தியம் படைச்சு 6 வகையான மலர்களால் அர்ச்சனை பண்ணி 6 வகையான பூஜைகள் செய்யணும்னு சொல்லுவாங்க. முடியாதவங்க சர்க்கரை பொங்கலை மட்டும் நெய்வேத்தியமாக வச்சு வழிபடுங்க, அதில் எந்த தவறும் கிடையாது. முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானை முதல்ல வணங்கிட்டு அதுக்கப்புறம் கிருத்திகை விரதத்தை இருக்கலாம். வீட்டில் வேல் வச்சிருக்கிறவங்க வேல் வழிபாடும் செய்யலாம், அதில் எந்த தவறும் இல்லை. வேல் இல்லாதவங்க முருகன் படத்துக்கு மலர் சாத்தி விளக்கேற்றி முருகனுக்குரிய பாடல்களை பாராயணம் செஞ்சு வழிபடலாம். முடிஞ்சால் உபவாசமும் இருக்கலாம். முடியாதவங்க பால், பழம், கஞ்சி இது மாதிரி எளிமையான உணவுகளை எடுத்து விரதம் இருக்கலாம். கிருத்திகை அன்னைக்கு மாலை நேரத்தில் விளக்கேற்றதுக்கு அப்புறமா முருகனுக்குரிய நைவேத்தியங்களை படைச்சி பூஜை அர்ச்சனைகள் செய்கிறது கூடுதல் விசேஷம். அந்த வகையில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் சாயங்காலம் 6 மணிக்கு செஞ்சால் கூட போதும். ஏன்னா அன்னைக்கு நாள் முழுக்க கிருத்திகை விரதம் இருக்குது. இது சாதா கிருத்திகை கிடையாது, குபேர கிருத்திகை. வியாழக்கிழமையில் வரக்கூடியது. குரு பகவானுக்கு ரொம்ப உகந்த ஒரு நாள். குரு பகவானுக்கு உகந்த தானியம் கொண்டை கடலை. அதனால் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்துக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க, ₹1 நாணயம் எடுத்துக்கோங்க, ஒரு கைப்பிடி கொண்டை கடலை, ஒரு பேப்பர், ஒரு பேனா எடுத்துக்கோங்க. முதல்ல ₹1 நாணயத்தை எம்டியாக இருக்கக்கூடிய அந்த பவுலில் வச்சுடுங்க. அதுக்கப்புறமா கொண்டை கடலையை போட்டுறக்கூடாது. ஒரு பேப்பரும் பேனாவை எடுத்தீங்களே அதில் முருகனுக்குரிய மூல மந்திரம் ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. இது முருகனுக்கான மூல மந்திரம். இந்த மந்திரத்தை ஒரு பேப்பரில் எழுதி அதை 4ஆக மடித்து ₹1 நாணயத்தை பவுலில் வச்சுருக்கீங்களே அதுக்கு மேலே இந்த பேப்பரையும் வச்சுடுங்க. அதுக்கப்புறமா அந்த எம்டியாக இருக்கக்கூடிய பவுல் மேலே ஒரு கைப்பிடி கொண்டை கடலையை போட்டுருங்க. இப்போ இந்த கிண்ணத்தை உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வச்சுட்டு முருகப்பெருமானையும் குரு பகவானையும் ஒரு சேர நினச்சிட்டு அந்த நேரத்தில் என்ன வேண்டுதல் கேட்குறீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும். திருமண தடை, மண், மனை, சொத்து தொடர்பான பிரச்சனைகள், குழந்தை பாக்கியம், சகோதர பிரச்சனை, இப்படி பலவிதமான பிரச்சனைகளுக்கும் இந்த ஒரு பரிகாரம் ஒரு பெரிய கை கொடுக்கும். மறுநாள் அந்த கொண்டை கடையை எடுத்து தண்ணியில் விட்டுட்டு அந்த மந்திரத்தையும் அந்த ₹1 நாணயத்தையும் முருகன் கோவில் உண்டியலில் போட்டுருங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.